ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸா இருக்கு. எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான்னு கேக்குறீங்க? பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி எல்லாம் சட்டம் இருக்கா? நான் அமைதியா உட்கார்ந்து ஒருத்தரோட பேசிட்டு இருக்கேன். அங்க அவர் வந்த இன்டென்ஷன் பாதுகாப்புக்காக கிடையாது. அவர் வந்த இன்டென்ஷன் நீங்க எப்படி தனியா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ற ஒரு தொனியில அவர் கேட்டாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா பேசக்கூடாதா? சார் நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான்னு ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான்னு கேக்குறீங்க? யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன கண்ணியத்தை குலைக்கிற வகையில இருட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இருட்டுல தனியா என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பாலியல் ரீதியா ஒழுக்க ரீதியா ஒரு பொண்ணை கண்ணியத்தை குலைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபான்னு ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஏன் கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தனியா உட்கார கூடாது? சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். பொம்பளைனாவே இவங்களுக்கு நீ ஏன் போன, யார் கூட போன, எத்தனை மணிக்கு போனேன், என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, இவங்களுக்குலாம் இதை தவிர வேற கேள்விகளே தெரியாது. நான் ஃபர்தரா கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறேன். வன்புணர்வு சம்பந்தமான த்ரெட்ஸ் எனக்கு வருது. என்னுடைய கண்ணியம் குலைக்கிற விதத்துல பாலியல் வன்முறைக்கு உள்ளான கமெண்ட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே சட்டப்படி தவறு. இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தைரியம் இல்லாதவங்க டெய்லி லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா போய் எந்திரிச்சு போய் தட்டி கேட்க துப்பில்லாதவங்க தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ இல்ல ஒரு சராசரி பொண்ணோ இவங்க கிட்ட மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? என் டேபிள்ல மிரட்டல் தொனியில அவர் பேசுறாரு. காமன் பப்ளிக் கிட்ட இவர் எப்படி பேசுவாரு? சென்னை பட்டணப்பாக்கம் கடற்கரையில் நண்பரோடு அமர்ந்திருந்த வழக்கறிஞர் திலகுவதி நம்மோடு இருக்கிறார். அந்த இரவு நேரத்தில் அங்கே அமர்ந்தது போது போலீஸ்காரர் ரோந்து வந்த போலீஸ்காரர் ஒருவர் அவரிடம் பேசிய விவகாரம் சென்னையில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த போலீஸ்காரர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். தற்போது வழக்கறிஞர் திலகுவதி நம்மோடு இருக்கிறார். மேடம் வணக்கம். இப்போ அந்த இரவு என்ன நடந்தது, என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க சந்திச்சீங்க அதை சொல்லுங்க. அன்னைக்கு இரவு நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஒரு ஆணோட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பட்டினப்பாக்கம் பீச்ல அரௌண்ட் ஒரு 7:45 அந்த டைம்ல தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்றாரு, ஒரு பேட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. டைரக்டா அவர்கிட்ட கேள்வியே, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படிதான் கேட்டாரு. நான் எனக்கு அப்படி அந்த அப்ரோச்சே எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. எப்படி அவர் அப்படி கேட்கலாம்? முதல்ல ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்கன்னா நீங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காந்துருக்கீங்க, உங்க ஒய்ஃபா உங்க ஹஸ்பண்டான்னு கேட்டா இட் ஒன் பி குட். அப்படி கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சார் வேணும் அதுக்கு பதில் சொல்லலை. ஹஸ்பண்டா ஒய்ஃபா ஃப்ரெண்டா எதுவுமே நான் பதில் சொல்லலை. நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன சார் வேணும், நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் தான், உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னோடனே இல்லை நீங்கள் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்களா மேம், நீங்கள் அதான் ஹஸ்பண்டா ஒய்ஃபா லவ்வரா அப்படின்னு நான் ஃப்ரெண்டா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்கே அதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா, நாங்க ரெண்டு பேரும் சத்தமா ஏதாவது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி குவாரல் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தோமா, இல்ல ஏதாவது தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோமா? ஒரு ஆண் ஒரு பெண் பீச்ல உட்காந்து பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல, அல்லது எந்த ரூல்ஸுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் திரும்ப திரும்ப அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நீங்க எதுவா இருந்தாலும் எஸ்ஐ கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த எஸ்ஐயுமே அண்ட் தென் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் வர சொன்னாரு. வந்தாங்க, ஒரு 4 பேர் 3 பேர் வந்தாங்க. வந்த உடனே அவங்க கேள்வி கேட்டாங்க. ஐடி கார்ட்ஸ் கொடுங்கன்னாங்க. நான் கொடுத்தேன், என் ஐடி கார்டு கொடுத்தேன். என் கூட வந்திருந்தவரும் அவர் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எல்லா வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. அதுக்கு நான் கோஆபரேட் பண்ணேன் தான். ஏன்னா கேள்விகள் கேட்டா பதில் சொல்றதுக்கு எனக்கு நான் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டல. நான் பதில் சொன்னேன். ஆனா நீங்க கேட்ட கேள்வி தப்பு. ஒருத்தன் நீங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்க கூடாது. அந்த கேள்வி தவறானது. அந்த கேள்வி தவறுன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் அதுக்கான எதிராக நான் கேள்வி கேட்பேன் தான். ஸோ அந்த மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் உடனே என்ன பண்றாரு, இந்த என்டையர் திங்ஸே மாத்த ட்ரை பண்றாரு. நீங்க இருட்டுல ரெண்டு பேரும் தனியா உட்காந்துட்டு இருந்தா தப்பு தான் அப்படிங்கிறாரு. நான் உடனே கேட்டேன், இது இருட்டா சார்? திரும்பி பாருங்க, வெளிச்சத்துல இருக்கு, மெயின் ரோடுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கேன், இங்க ஐஸ்கிரீம் கடை இருக்கு, எல்லாமே இருக்கு, கடைகள் இருக்கு, எப்படி அது இருட்டு தனியா உட்காந்து இருந்தேன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்ப இதை திசை திருப்ப பாக்குறீங்க. ரெண்டு பேரும் இருட்டுல உட்காந்து தனியா உட்காந்துறீங்க, திசை திருப்புறீங்க சார். அப்படி சப்போஸ் அப்படி இருட்டுல இருந்தோம் அப்படின்னா நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல?
நீங்க வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, இருட்டுல இருந்தாங்க, அப்சீனா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு நடவடிக்கை எடுக்கல? வந்த உடனே அதை தானே கேட்டிருக்கணும். ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். வந்த உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் அந்த கேள்வி வைக்கிறீங்க? அந்த கேள்வியே தப்பானது. ரெண்டாவது, ஒரு பெண் அப்படின்றது தெரிஞ்சுமே நீங்க வந்து என்ன கண்ணியத்தை குலைக்கிற வகையில இருட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இருட்டுல தனியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பாலியல் ரீதியா ஒழுக்க ரீதியா ஒரு பொண்ணை வந்து கண்ணியத்தை குலைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அவர் கேட்டாரு, அது பண்ணது தப்பு. அது பண்ணி சட்டப்படி அவர் பண்ணது தப்பு. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் வந்து ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்க வேண்டிய ரைட்ஸ் அவருக்கு கிடையாது. ஸோ நான் அதை கேள்வி கேட்டேன். நான் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அண்ட் அதை என்னோட பேஜ்ல போட்டேன் அண்ட் இட் காட் வைரல். அதுக்கப்புறம் இவர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டதா எனக்கு தகவல் வந்துச்சு. அண்ட் சோஷியல் மீடியாலையும் சில பேர் ஃபேவரா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த டைமுக்கு என்ன போனீங்க, நீ உனக்கு என்ன வேலை, ஆஸ் யூஸ்வல் எல்லா விக்டிம்ஸையும் கேட்கறது இதுதான். பொம்பளைனாவே இவங்களுக்கு வந்து நீ ஏன் போன, யார் கூட போன, எத்தனை மணிக்கு போன, என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, இவங்களுக்குலாம் இதை தவிர வேற கேள்விகளே தெரியாது. இப்படி பண்றதுனாலதான் தப்பு பண்றவங்க தைரியமா பண்ணிட்டே இருக்காங்க. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள வந்து நீ ஏன் பண்ண, நீ ஏன் போன, ஏன் பொண்ணுங்க இந்த டைம்ல ஏன் போறீங்க, கூட வந்தவன் யாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எனக்கு பிரச்சனை வந்தா பாதுகாக்க தான் போலீஸ் இருக்காங்க. அங்க பிரச்சனை எதுவுமே நடக்காத பிரச்சனையை கிரியேட் பண்ணது இவங்க தான். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா நான் பதிவுகள் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் நான் வந்து ஃபர்தரா வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறேன். எதுக்காகனா முக்கியமா இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்றவங்களுக்காக வன்புணர்வு சம்பந்தமான த்ரெட்ஸ் எனக்கு வருது. என்னுடைய கண்ணியம் குலைக்கிற விதத்துல பாலியல் வன்முறைக்கு உள்ளான கமெண்ட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே சட்டப்படி தவறு. இதை பண்ணவங்க எல்லாரோட ஐடிஸ் என்கிட்ட இருக்கு. இவங்க மேல எல்லாம் கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கேட்க போறேன். இல்ல பொதுவா வந்து சொல்லும்போது இந்த மாதிரி இரவு நேரத்துல பெண்கள் வந்து அந்த மெரினா கடற்கரை பல பொழுதுபோக்கு இடங்கள்ல தனியா இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் போலீஸ் ரோந்து போறாங்க. அந்த அடிப்படையில தான் அவர் கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து பதிவிடுறாங்க. போலீஸ் தரப்புலயும் ஒரு சிலர் அதை நியாயப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதிலா சொல்றீங்க? அதாவது சார், கண்டிப்பா பேட்ரோலோட வேலை கண்காணிக்கிறதா. அதுக்குதான் பேட்ரோல் இருக்காங்க. எங்கேயாவது ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதா, பிரச்சனை நடக்குதா, இதெல்லாம் பாக்குறது அவங்க வேலை. அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு நானும் சொல்ல, பப்ளிக்கும் யாரும் சொல்லக்கூடாது. சரி, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வந்து கேட்டவரோட இன்டென்ஷன் என்ன சார்? வந்து கேட்டவர் என் பாதுகாப்புக்கு வந்து கேட்டாரா? பாதுகாப்புக்காக வர்றவர் என்ன கேள்வி கேட்கணும் என்கிட்ட? அதுக்கு பேர் மாரல் பாலிசிங் சொல்லுவோம். சரிங்களா? அவர் மாரல் பாலிசிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போலீஸ் வேலையை பண்ணல, மாரல் பாலிசிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மிரட்டுற துணியில நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்ன பண்ண போறீங்க, இல்லனா என்ன பண்ண போறீங்க? அதுக்கும் என் பாதுகாப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அங்க என்ன எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துச்சு, என் சேஃப்டி அங்க என்ன பிரீச் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்டனா, புகார் பண்ணனா? நான் அமைதியா உட்காந்து ஒருத்தரோட பேசிட்டு இருக்கேன். அங்க அவர் வந்த இன்டென்ஷன் பாதுகாப்புக்காக கிடையாது. அவர் வந்த இன்டென்ஷன் நீங்க எப்படி தனியா உட்காந்து பேசலாம் அப்படின்ற ஒரு தொனியில அவர் கேட்டாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா பேசக்கூடாதா? அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பேசணுமா அப்படிங்கிற முழுக்க அந்த ஒரு மிரட்டல் துணியிலையும் பிற்போக்குத்தனமான மைண்ட் செட்லயும் தான் அவர் கேள்வியை வச்சாரு. இதுதான் வந்து நம்மளுடைய டெபுட்டி கமிஷனர் விஜயகுமார் சாருமே இதான் சொல்றாரு. போலீஸ்காரங்களுக்கு சென்சிட்டிவிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி கப்பல் இருக்காங்க, இல்ல ஏதோ பீச்ல வந்து அடல்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் அவங்க பிரைவசி பிரீச் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்க கூடாதுன்னு சொல்லி அந்த போலீஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி டெபுட்டி கமிஷனர் வந்து பேசியிருக்காரு, மீடியால பேசியிருக்காரு. சரிங்களா? சோ அதுல நான் பண்ணது தப்பு கிடையாது. அண்ட் இது வந்து அவர் என்கிட்ட வந்து பேசுறதுக்கான நோக்கம், என்னை பாதுகாப்பதுக்கான நோக்கம் கிடையாது. நான் ஹஸ்பண்ட் கூட உட்கார்ந்து இருந்தாலும், ஹஸ்பண்ட் இல்லாதவங்களோட உட்கார்ந்து இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பிற்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். எப்படி ஒரு மத்தவங்களுக்கு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு வர்றாங்களோ, வழக்கறிஞர் இருக்கமோ, அதே போல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். போலீஸ் வேலையை போலீஸ் தான் பார்க்கணும், வழக்கறிஞர் வேலையை வழக்கறிஞர் தான் பார்ப்பாங்க, டாக்டர் வேலையை டாக்டர் தான் பார்ப்பாங்க. கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணும். அப்ப நாளைக்கு என்ன ஆச்சுன்னா போலீஸ் கிட்ட, ஆமா அதுக்குதான் சட்டம் இருக்கு, போலீஸ் கிட்ட தான் வரணும், கோர்ட்டு கிட்ட தான் போகணும், நீங்களும் எங்க கிட்ட தான் வரணும், அதுக்குதான் சட்டம் இருக்கு. அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் என்ன வந்து நீங்க மாரல் பாலிசிங் பண்ணீங்க, என்ன வந்து என்னோட டிக்னிட்டியை கொஸ்டின் பண்ணீங்க, என்ன கேரக்டர் அசசினேட் பண்ணீங்க, அதை நான் ஏத்துக்க முடியாது. அதுக்கும் நீங்க சொல்ற நியாயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் கேள்வி கேட்பேன். இது எனக்கு அகைன்ஸ்டா நடந்த விஷயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன். பொதுவாக நீங்க ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நீங்க ஒரு தைரியமா வந்து எதிர்கொள்றீங்க. அங்கே ஸ்பாட்லயே கேட்டுட்டீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு தைரியத்துல அதை பண்றீங்க. உங்களை மாதிரி ஒரு சாதாரண பெண்ணு அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணணும், நீங்க அதை எப்படி பேஸ் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. அதுக்காக தான் சார் நான் இந்த வீடியோவும் போட்டேன். வழக்கறிஞருங்கிறதுனால
இப்ப எனக்கு ஒரு வழக்கறிஞன்ற முறையில எனக்கே இது நடக்குதுன்னா, என்னையே இப்படி மாரல் போலீசிங் பண்றாங்கன்னா, என்னையவே நான் வழக்கறிஞர் சொல்லியுமே என்னையவே நீ வந்து நீ தனியா உட்காந்துட்டு இருந்திருப்ப, இருட்டுல உட்காந்துட்டு இருந்திருப்பன்னு சொல்லிட்டு என்ன டிக்னிட்டியை வந்து பிரீச் பண்ற மாதிரி பேசுறாருன்னா, ஒரு சராசரி பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ இல்ல ஒரு சராசரி பொண்ணோ இவங்க கிட்ட மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? என் டேபிள் மிரட்டல் தொனியில அவர் பேசுறாரு, ஒரு அட்வொகேட்னு தெரியும். அப்போ காமன் பப்ளிக் கிட்ட இவர் எப்படி பேசுவாரு? அதுக்காக தான் அவேர்னஸ் வீடியோ நான் போட்டேன். தைரியமா கேளுங்க, கேள்வி கேளுங்க. உங்க இப்ப படிச்சவங்களுக்கே, வழக்கறிஞரா படிச்சவங்களுக்கே நிறைய பேருக்கு இப்படி அவங்க கேட்க கூடாதுன்ற தெளிவு கிடையாது. அப்ப அவங்களுக்கே தெரியல, ஓ போலீஸ் வந்து இந்த கேள்வி கேட்க கூடாது, பர்டிகுலரா இந்த கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கே இல்ல. அப்போ காமன் பப்ளிக் எப்படி இருக்கும்? சோ அவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கதான் இந்த வீடியோ நான் போட்டேன். நீங்க கேளுங்க, தைரியமா கேளுங்க, கேட்டு வீடியோ எடுங்க, கிரியேட் எவிடன்ஸ், தப்பு கிடையாது, வீடியோ எடுங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம சொல்றதை நம்பலன்னா வீடியோ தான் காட்ட முடியும். அண்ட் ஹையர் அபிஷியல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ யாருமே யாருக்கும் பயந்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. காவல்துறையோட வேலை மக்களை பாதுகாக்கிறது தான். எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. அது போல காவல்துறையோட வேலை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, சட்ட விதிமீறல் நடந்துச்சுன்னா அங்க நடவடிக்கை எடுக்கிறது. ஸோ ஒரு பொதுமக்களா நாம சட்டத்தை மீறாம நடந்துக்கணும். ஒரு காவல்துறை அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்க்கணும், அவ்வளவுதான். பெண்கள் இது மாதிரி ஒரு தைரியமான ஒரு பதிவு பண்ணும்போது மிக மோசமான கமெண்ட்களை போடுறாங்க. தொடர்ந்து போட்டு ரொம்ப ஒரு மன உளைச்சல் பண்றதுனால நிறைய பேர் இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு பெண்கள் பயப்படுறாங்க. இப்போ உங்க விஷயத்தையே பொறுத்தவரைக்கும் உங்களோட வீடியோ நல்லா வைரலா போயிட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது மிக மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? சார், ஃபர்ஸ்ட் அதுல நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை பண்ணி பேசிட்டா, கேரக்டரை பத்தி பேசிட்டா, ஒழுக்கம் இல்லாதவ அப்படின்னு பேசிட்டா அவளை அடைக்கிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதெல்லாம் அப்படி இப்பெல்லாம் பெண்கள் யாருமே அதெல்லாம் மதிக்கிறது கிடையாது. சரிங்களா? படிக்கிறாங்க, எல்லா பெண்களும் படிக்கிறாங்க, எல்லாரும் வேலை பாக்குறாங்க, சுயமா சம்பாதிக்கிறாங்க, எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு. இவனுங்க இப்படி சொல்லிட்டானுங்கன்றதுக்காக எல்லாம் பெண்கள் யாரும் உட்காந்து அழ போறது கிடையாது. சோ அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி கிடையாது. அவங்களுக்குலாம் பெண்கள் முன்னேறாங்க, வெளியே வர்றா, தைரியமா பேசுறா, நாம தானே இவளை பாதுகாக்கணும், இவளே இவளை பாதுகாத்துக்கிறா, அப்ப நம்ம ரோல் என்ன அப்படிங்கிற முழுக்க முழுக்க ஆணாதிக்க மண்டைகளா உட்கார்ந்துருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் பயப்படணும், பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அபியூசிவான கமெண்ட்ஸ் இருக்கா, ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, எடுத்துட்டு டெலிட் பண்ணுங்க. அப்புறமா டெலிட் பண்றது பிரச்சனை இல்லை, பட் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஹையர் அஃபிஷியல் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, சைபர் யூனிட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சோ இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. தைரியம் இல்லாதவங்க டெய்லி லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா போய் எந்திரிச்சு போய் தட்டி கேட்க துப்பில்லாதவங்க தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. நிஜமான வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நீ போய் கேட்கறியா? கேட்க மாட்டேன். நமக்கு என்ன வேலை உண்டு, நாம உண்டுன்னு இருப்பாங்க. தைரியம் கிடையாது. அப்பெல்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க. ஒரு பொண்ணு அவங்க உரிமையை பத்தி பேசும்போது, அவங்க நியாயத்தை பத்தி பேசும்போது, இவளுக்கு என்ன திமிரு, இவ பேச வந்துட்டா, இவ அப்படி இவ இப்படி அப்படின்னு போடுறாங்க. சோ அந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்து கண்டுக்கவே வேண்டாம். நமக்கு 1000 வேலை இருக்கு, அவங்களை கண்டுக்க வேண்டாம். பிளஸ் அபியூசிவா பேசுறவங்கள விடவும் கூடாது. அவங்க மேல லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. இந்த சம்பவத்துல உங்களோட அடுத்த கட்டமா நடவடிக்கை என்ன? சார், நான் வந்து கமிஷனர் கிட்ட நான் ஒரு புகார் மனு கொடுப்பேன். அண்ட் இந்த மாதிரி சைபர் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, சைபர் புல்லிங் இருக்கு இல்லையா, ஸோ இணையதளம் வழியா பாலியல் ரீதியா துன்புறுத்துறவங்க, வன்கொடுமை பண்றவங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க, இது எல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் வச்சிருக்கேன். இதை வந்து நான் நடவடிக்கை கொடுக்க போறேன், விமன் கமிஷன் கிட்ட கொடுக்க போறேன். அண்ட் முடிஞ்சா இதை வந்து நான் உயர்நீதிமன்றத்துக்கும் கொண்டு போவேன். தமிழக அரசுக்கு இந்த உங்க ஒரு பெண்ணா ஒரு வழக்கறிஞரா இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க நீங்க அரசுக்கு கொடுக்குற வேண்டுகோள் என்ன? சார், முதல்ல வந்து இந்த விஷயம் லைக் அந்த விஷயம் ரீச் ஆன உடனேயே அந்த காவலரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப பக்குவமா டிசி சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணி அந்த காவலர் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. சென்சிட்டிவ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக அரசு காவல்துறைக்கு கொஞ்சம் இதை பத்தின அவேர்னஸ், ஹவு டு அட்ரஸ் பப்ளிக் இஷ்யூஸ், பீப்புள் வந்து பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து நடந்துக்கணும், அந்த வந்து கைட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் விஷயத்துக்காக சொல்ல, இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக சொல்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்களை எப்படி நடத்தணும், பப்ளிக் தான் முக்கியம். பப்ளிக்காக தான் எல்லாரும் வேலை பார்க்கறோம். பப்ளிக் தான் நமக்கான நம்ம வேலை பார்க்கறதுக்கான அத்தாட்சி அவங்க தான். ஸோ அவங்களுக்கு எப்படி நடத்தணும், அவங்கள வந்து எப்படி நீங்க டீல் பண்ணணும் அப்படிங்கிறத அரசு காவல்துறைக்கு சொல்லணும். அண்ட் ஸ்பெஷல் விங் ஒன்று கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா மாரல் பாலிசிங் அப்படிங்கிறத எங்கேயுமே அட்ரஸ் பண்ணல, ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணல. ஸோ இந்த மாரல் பாலிசிங்க்கு தனி ஒரு விங்கு வைக்கணும். மாரல் பாலிசிங் வந்து யார் பண்ணாலும் சரி,
ஒரு போலீஸ் பண்ணாலும் சரி, இல்ல இந்த கப்பலா இருக்கவங்கள பார்த்தா நீ என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, தாலி கட்டு, யார் உங்க அப்பா அம்மா, போன் எடு, போன் பண்ணு அப்படின்னு சொல்லி காசு பறிக்கிறவங்க போலீஸாவும் இருக்காங்க. அண்ட் வலதுசாரி ஐடியாலஜி கொண்டவங்களும் இருக்காங்க. மிரட்டல் நடக்குது சரிங்களா. அப்படி மிரட்டுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஸோ பொதுமக்களுடைய குறிப்பா அடல்ட்ஸ் யங்ஸ்டர்ஸோடைய இந்த ரைட் டு பிரைவசியை பிரீச் பண்ணக்கூடிய நபர்களை டீல் பண்றதுக்கு இது பரவலா சிட்டில நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. மிரட்டுறது, கப்பலா உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா உங்க ஃபோன் நம்பர் கொடு, அந்த பொண்ணு மேல பாலியல் ரீதியா பண்ணிட்டு இதை நான் இதை நீ வெளில சொன்னீங்கன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இது வந்து ஒரு மோசமான செக்ஷுவல் அபியூஸ் சார். இது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அப்போ இது ஜஸ்ட் ஒரு பீச்ல உட்காந்து பேசின விஷயம் மட்டும் கிடையாது. இதோட நீட்சி எங்க இருக்குன்னா, பயப்படுற பொண்ணா இருந்தா அவனுங்களே அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டு வெளியே சொல்ல முடியாது. அங்க சொன்னா அப்பா அம்மா அடிப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுது, பிளாக்மெயில் பண்ணா அந்த பொண்ணு அண்டர்கோ பண்ணுது. இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ சார். இந்த இஷ்யூவை இந்த டைம்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கருத்துல எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் விங்கு ஃபார் மாரல் போலீசிங்க்கு அகெயின்ஸ்டா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கறது என்னோட ரிக்வெஸ்ட் நான் சொல்றேன். நன்றிமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.